என்னெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறா. ஏதோ காசுலயே சாப்பாடு தூக்க தான் வந்துடுறான்ட்டு கேமராலாம் செக் பண்ணி பார்த்தேன். அவர் அப்படிதாங்க 4-5 நாயை பார்த்தோன்னே சீரி பார்த்துன்னு ஓடுவாரு. அது 2 தட்டு தட்டுச்சுன்னா மின்ன காலத்துல ஓடி வந்துருவாரு. உன் பல்லுக்கு தான் ஃபேன்சி அதிக தெரியுமா? இங்க இத்தனை பேர் மினி பஸ்ல வந்துட்டு போறாங்க. என்ன காரம் அவன் தேங்காய் பல்லுதான். காரை விட்டு நான் இங்க காரை தாண்டக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போயிட்டீங்க போலயே. பாதி காலம் இங்கிட்டு பாதி காலம் வந்துட்டு இருக்குது. பாரு, நீ போட்ட சாப்பாட்டு எவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமோ 30 அடி வரையும் போயிட்டு வந்துடும். எவ்வளவுக்குள்ள சார்ஜஸ் ஆகுது தெரியுமா? அந்த குதிரை சார் ஆம்புலன்ஸ் பாதி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்து மோண்டி நிறுத்தா எப்படிங்க? ஃபுல் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம் போங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நாய் பின்னாடி சர்ப்ரைஸ் பண்ணிச்சு பாருங்க. ஒரு சர்வீஸ் நாயா இருந்துகிட்டே இப்படி ஒரு வேலையை நீ பண்ணலாமா? காலங்காத்தால எந்திரிச்சோன்னே அந்த சுறுசுறுப்பான முகம் தான் முடியல அந்த பிரஸ் மாதிரி கிடக்குது. அமானுஷ்யமான ஒரு பலூன் யாரோட சப்போர்ட் இல்லாம அப்படி மிதந்து வந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பேய் சக்தியோட மேக்னெட் ஃபோர்ஸ்ல தான் இழுத்து நிறுத்துன்னு பார்த்தேன். அப்புறம் அவன் ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்பர்ட்டி இப்படி குடுக்குன்னு பார்த்தா கோவம் வராதா? அப்படிதான் நல்லா நல்லா சொல்றியா? அதே இந்த காலில் ஹீட்டர் போடுற ஆப்ஷன்லாம் இல்லையா? வெறும் இருந்தா நல்லா இருக்கும். இது ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டா இல்ல பூனை மார்க்கெட்டாங்க? 4 பேரும் 4 மூலைக்கு பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. புரிய போனா வேற எந்த சண்டை சேர்த்து இல்லாம அமைதியா இருக்கும் போதே தெரியும் இந்த நான் ஏதோ திருட்டு வேலை பாக்குதுன்னு. வர முடியாதுடா. ஏசில இருந்தா கூட நான் 16ல தான் இருப்பேன். தூக்கில் வந்து எவ்வளவு வெயில் அடிக்குது. இங்க போட்டு என்ன வாட்டி ஃப்ரை பண்ணிடுற நீ. ஒய் வாழ்வா வலியே தீர்வா பாசமா வளர்கிற 5 வார்த்தம் கிட்ட மயக்கம் போட்டு விழுந்து நடிக்கிற மாதிரி நடிச்சா என்ன பண்றானுங்கன்னு பாக்கலான்னு பார்த்தாரு. பயனால கண்ணாடி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கட்டை எல்லாத்துலயும் வச்சிருக்கலாம். எத்தனை நாள் என்ன வருடி துரட்டி கிடைச்சிருப்பீங்க பாருங்க. நல்லா கூடல் நின்று பாருக்கு பாப்போம். சப்போஸ் கொடுக்குறேன். ஒருத்தன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுங்கிறது அந்த பூனை கிட்ட தான் கத்துக்கணும். 1 வாட்டி தவறும், 2 வாட்டி தவறும், 4வது வாட்டி தவறும், 5வது வாட்டி கூழ் ஊந்த வாட்டி தான். இவர் இந்த பக்கத்துல இருந்து பாசத்தை சப்ளை பண்ணுவார். அவர் அந்த பக்கத்துல இருந்து கொட்டி ஆகுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நானும் பார்த்துனே ஊர் சைஸுக்கு சாப்பிடுறேன். நீ 4 பேத்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிற கிளம்பு. அப்படி அவரோட குரல உள்ள இருந்து ஏக்கோ அடிக்க ஏதோ பேய் கூட தான் நம்ம கான்வர்சேஷன் நடத்தினு கொஞ்சம் பயந்துட்டான். நான் மனசு பாருங்க. எலி குட்டிக்கெல்லாம் சடாமரம் செஞ்சு கொடுத்துருவீங்க. ஒரு சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன நாய் வந்து நிக்குது. அவன் மனசு இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா? டயத்தெல்லாம் ரொம்ப நம்புறவர் அவரு. 11 மணி 11 நிமிடத்துக்கு 11 புஷ்அப்ஸ் போட்டு தான் படுப்பாரு. அது காலகாத்தால காது கிட்ட போயிட்டு கொகர்பான்னு கத்தனை தொட்டி ஒதுக்கிறாங்க. அதான் ரிவர்ஸ்ல ஓடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுகிறாரு. நம்ம கிளி வளர்க்க வேலையே கிளி கத்துற சத்தம் கேக்குதுன்னு கூர்ந்து நோக்கி பார்த்தாதான் இவரு அந்த ஒரு மினி பாடி பில்டர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க. போடுறது இடமே இல்லாம எங்க பார்த்தாலும் 6 பேக்ஸ் ஆக போகுது. வீட்டுல போடுற சாப்பாடுல எந்த குடோன்ல சேர்ந்துன்னு பார்த்தா எல்லாம் இங்க நான் சேர்ந்து கிடக்குது போல. ஒரு
4 பேர் சுத்தி நின்னு கை கொட்டி சிரிச்சா கூட தாங்கிட்டு போறவன் நானு இவெல்லாம் சீரியல் அளவுக்கு ஆயிப்போச்சு. எவ்வளவு பெரிய ராணுவ படைய பின்னாடி கூட்டு வந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அளப்புறானமா எப்படி? Somebody come and look at this.